உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏமா கோலம் போடுக்க கண்ணு தெரியல? யார் மணி அப்படியே போயிட்டே இருக்க? யார் மணியா? யார்கிட்ட பேசுற? கோலத்தை மிதிச்சேனா? கோலத்தை தானே மிதிச்சேன். உன்னையா மிதிச்சேன்? தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. புயல் கரையை கடக்க போது பார்த்து பத்திரமா இருந்துக்க. புயலா? பத்மாவதி புயல். வா பத்மா. அம்மா, என்ன என்ன பண்ற? மருமகளே மருமகளேன்னு சொல்லி சொல்லி என் மக மனசுல ஆசையை வளர்த்துட்டு ரம்யா வாழ்க்கையை கெடுத்துட்ட. இப்ப என்னைய ஒதுக்கிட்டியா? இப்ப உனக்கு சந்தோஷமா? வந்தா வரட்டும், இல்லனா போகட்டும்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன என்ன பாவம் பண்ண என் மக? இல்ல நான் தான் என்ன பாவம் பண்ண? பிறந்ததுல இருந்து சிவா சிவா சிவான்னு வாழ்ந்திருக்கா இவ. இவள உன் மக சிவா ஏமாத்திட்டான். இப்போ கட்டின தாலிய திரும்ப கட்ட ஊரை கூட்டி நிச்சயம் பண்ண முடிவு பண்ணிருக்க. உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணல? உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணும்? நான் தான் வசதி இல்லாதவளாச்சே, பிச்சைக்காரி. கழுத்துல காதுல தங்கமும் வைரமும் தொங்குனா நீயும் உன் பொண்டாட்டியும் என்ன மதிப்பீங்க? இல்ல என்ன எப்படி மதிப்பீங்க? சிவா, அழ வேண்டான்னு சொல்லுங்க, பாவமா இருக்கு. குறுக்க பேசினா புயல் நம்ம பக்கம் அடிக்கும். அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். ஆனா உங்க போன் பண்ணப்ப நீ எடுக்கலையாமேமா? நீ பேசாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன் மகன் கிட்ட சொல்லி மலேசியாவில இருந்து எவ்வளையாவது இழுத்துட்டு வான்னு சொல்லி கொடுத்தது நீதானே? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்ப நீ பச்சை குழந்தை மாதிரி பேசுற. எல்லாம் நான் வாங்கி வந்த வரோம். வேற என்ன சொல்றது? பத்மா, எதுக்கு இப்ப அழற? என்ன என்ன நீதானே எனக்கு மாப்பிள பார்த்த? உன் பேச்ச கேட்காம நான் யாரையாவது இழுத்துக்கிட்டு ஓடனா? சொல்லுன சொல்லு. என்ன எதுக்கு நான் ஒதுக்குன? நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? பத்மா, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுமா? போதுன்னு போதும். கூட பிறந்தவளுக்கு நீ பண்ண மரியாதையெல்லாம் போதும். எவனோ ரோட்ல போறவன் சொல்லிதான் எனக்கு இதெல்லாம் தெரியணும்ல. இத பாரு பத்மா, ஏதோ நடந்து போச்சு, மன்னிச்சுக்கோயேன். போதும் போதும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு நீ யாரும் இல்ல. எனக்கு புருஷனும் சரியில்லை, கூட பிறந்த அண்ணனும் இல்லன்னு ஆயிப்போச்சு. நான் உயிரோட இருக்கிறதே சாபம்தான். பத்மா, ஏய், பத்மா, வேண்டாமா? சொன்னா கேளுமா? அக்கா, அத்தை என்ன பண்றீங்க? அம்மா சொன்னா கேளுமா? என்னம்மா பண்றீங்க? அத்தை சொன்னா கேளுமா? பண்ற நீ? அக்கா, ஐயோ, பத்மா, என்னம்மா பண்ற நீ? என்ன காரியம் பண்ணிட்ட? என்ன பண்றோன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? என்ன முழுகிட்டேன், எல்லாத்தையும் தலை முழுகிட்டேன்.
எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நான் செத்தா கூட நீ வர வேண்டாம். பத்மா அனாத பணமா போறேன். ஏய், எனக்கு இனிமே யாரும் வேண்டாம். வாடி. என்ன பத்மா எங்க ரம்யா அத்தை பத்மா பத்மா நில்லு பத்மா சொன்ன கேளு சொன்ன கேளுங்க அவசரப்படாத எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் பத்மா நீ கோவப்படாத சொன்ன கேளு சொன்ன கேளு பத்மா வேண்டாம். உங்க உறவு வேணாம் ஒட்டு வேணாம். நானும் என் பொண்ணு எங்கேயாவது போய் பழிச்சுக்கணும். வாடி. அத்தை அத்தை போகாத பத்மா அத்தை என்னங்க ஐயோ, போறாங்களே எங்க எங்க கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்காங்க. மாப்பிள மாமா மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணி கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுங்க. பா எந்த ஏற்பாடும் செய்ய வேண்டாம். சிவா பா நீ இங்க இருக்க வேண்டாம். ஜனனி அழைச்சிட்டு மலேசியாவுக்கு போயிடு. நீயாவது நல்லா இரு. எனக்கு அது போதும்டா. அப்பா எங்க அப்பா மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணி கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடு. நீ இங்க இருக்க வேண்டாம். ஜனனி அழைச்சிட்டு மலேசியாவுக்கு போயிடு. நீயாவது நல்லா இரு. எனக்கு அது போதும்டா. இத பாரு துளசி, நீ மலேசியாக்கெல்லாம் எப்படி போக முடியும்? இதுதான் உனக்கு நடக்க போற உண்மையான கல்யாணம். இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தே ஆகணும். சும்மா இப்படியே பார்த்துட்டு இருக்காம விசாலட்சுமி கிட்ட நீ போய் பேசு. நீ சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அவசியம் இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவங்க கிட்ட சொல்லு. சித்தி, இப்படி சுயநலமா யோசிக்காதீங்க. குடும்பத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் எப்படி சொல்லுவேன்? அது நல்லாவா இருக்கு? மா, அம்மா, அவரை நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா? அவரால இத தாங்க முடியுமான்னு தெரியல. அவர் ஏதாவது பண்ணிப்பாரோன்னு பயமா இருக்குமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.